ஹலோ guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்லப்பா எப்படி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, மேம் ஆக்சுவலாக என்னோட டார்கெட் வந்து டிஆர்பி, ஸோ அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பரில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்கிறேன். பட் இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நான் டெக்னிக்கல் மட்டும் அட்லீஸ்ட் எனக்கு இந்த பர்டிகுலர் டைமில் ஜஸ்ட்டு எனக்கு கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜிஎஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துட்டு இந்த 15 டேஸில் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி இப்போது இன்ஜினியரிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம். இப்போ நானே நம்ம சேனலில் என்னென்ன கொடுப்பேன்னா ஷார்ட்கட் கொடுத்துட்ருக்கிறேன், இப்போ சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகே, நீ எப்படி ப்ராப்பராக உட்காந்து படிக்கிறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல எப்படி அந்த போர்ஷனை கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ்க்கு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டில் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார்கில் போர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த இயர்ஸ் மென்ஷன் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 15 டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா நம்மக்கிட்ட புக்கோ ஏதோ இல்லாத பட்சத்துக்கு நீ நெட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்டாக வரும். ஓகே, அதாவது செக்ரிகேட் பண்ணி நான் உங்களுக்கு சயின்ஸுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சயின்ஸுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்னா அதாவது ஆசிடில் என்னென்ன ஆசிட் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேம் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சயின்ஸில் வரும். அதே மாதிரி ஜிஎஸ்லேயுமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தவித சோர்ஸுமே உனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நெட்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் அதாவது டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கெட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்பவே ஸ்மார்ட்டாக. அதாவது நீ என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்லை மேம், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னு சொன்னால அதே மாதிரி நீங்கள் அந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போ. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஏன் அப்படின்னா அதுவும் என்ன அப்படின்னா மேம் போன வருஷம் கொஷின் பார்த்துட்டேன் மேம் அப்படிங்கிறத அதை சொல்லலாமா நான் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸு மேம் அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை எப்படி வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் இந்த 15 டேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது வெப்சைட்குள்ளேயும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீ அதையும் நெட்டில் சர்ச் பண்ண அப்படின்னா தாராளமாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்கம்மா. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இல்லாத கூட்டுற கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கக்கூடாது, அதுதான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின் இப்போ இது மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சே நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கு அப்படின்னா அதாவது கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், எது இல்லையோ அதை தான் சர்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ நீ படிக்கும்போது எப்படி படிச்சிடக்கூடாது, அந்த பாயிண்ட்டை வந்து ஸோ அது ப்ராப்பர்ட்டியோட பாயிண்ட்டுன்னு படிச்சிடக்கூடாது. நான் என்ன கொஷின் கேட்டிருக்கேன், ப்ராப்பர்ட்டியில் இல்லாத பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட் அப்போ அது கிடையாதுங்கிறத மைண்ட்லேருந்து தூக்கிடணும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டை தான் நீ நல்லா படிக்கணும். ஓகேவா? இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட் தான், ஸோ அதனால் இதை நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் படிக்கலை, டிபார்ட்மெண்ட் பேப்பர் மட்டும் தான் தெளிவாக இருக்கிறேன், லாஸ்ட் மினிட்ல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அதுவும் நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கோ. இல்லை அப்படின்னா உனக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. அது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இல்லைனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ வாட் எவர் இட் இஸ் டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லைனா உன்ட்ட புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, அந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா ஸோ அது உனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அதாவது ஒரு நாளைக்கு நீ 2 hours உட்காந்தினா கூட நீ என்ன பண்ணிடலாம், ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 லெசன் முடிச்சிடலாம், பாலிட்டியில் ஒரு 3 லெசன் முடிச்சிடலாம். ஸோ அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டச் பண்ணாதவங்களுக்கு இது லாஸ்ட் மினிட் டிப்ஸாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ.